லிட்ரலி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குங்க. அப்போ எங்க கை உரையுதுங்க ஃபேமிலி. பாருங்க லேண்ட் ஸ்லைடாக இருக்குது பாருங்க. அப்படியே வந்து மண் சரிஞ்சிருக்கு, அதனால தான் இங்கே டிராஃபிக்காக இருக்குது. லடாக் ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பாஸ் வந்திருக்கோம், ஜோஜிலா பாஸ். ஆல்டிடியூட் 11,649. ஃபேமிலி என்ட்ரி போட சொன்னாங்க, என்ட்ரி போட்டாச்சு. இப்போ தான் லடாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் காஷ்மீர்லேருந்து. ठीक है सर. வெல்கம் டு லடாக். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கோங்க. ஜம்மு காஷ்மீரில் நம்ம வந்து ஸ்ரீநகரில் இருக்கோங்க, லால் சௌக் இடத்துல. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து கார்கில் கிளம்புறோம். ஸோ அதான் நம்ம கிளம்ப போகிறோம். சுப்ஹானல்லதி சக்கானா வமா குன்னா ஹாஸா முன்கலிபூன் யா இலைஹி கலிபூன். தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம் ஃபேமிலி. சென்னையில் செம்ம மழைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து லே பர்மிட் கொடுக்குறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபேமிலி. நவம்பரில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுக்கல பர்மிட்டு. டேரெக்டாக போய்ட்டு புக் பண்ணிக்கலாம், பர்மிட் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஃபேமிலி நம்ம சோன்மார்க்கு இன்னும் வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி தெரியுதா, லைன் பை லைனாக வந்து ஆர்மி வெஹிக்கல்ஸு போகுது. ஸோ முன்னாடி வந்து மேலே உட்காந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க போல். ஸோ அது நமக்கு தெரியல. ஸோ அவங்க அந்த ஆர்மி வண்டி வந்து யாருமே வந்து முந்துறதே இல்லை. ஸோ நம்மளோட கோ ரைடர் வந்து முன்னாடி போயிட்டார். ஸோ அதுதான் இப்போது பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் தான் அங்கே இருக்குது ஃபேமிலி. இன்னும் பர்மிட் வேறு நம்ம வந்து வாங்கலை. இங்கே பாருங்கள், பள்ளத்தில் இறங்கியிருக்க வண்டி. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். எப்படி இருக்குது பாருங்கப்பா ஃபேமிலி. ரோடு அப்படியே சர்வலாக இறங்குது ஃபேமிலி. கேர்ஃபுல்லாக இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரோட்டில் வந்து சைன் போர்ட்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. லடாக் வந்து இது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து அறிவிச்சு இருக்காங்க. லடாக்கும் ஜம்முவும் காஷ்மீரையும் அறிவிச்சு இருக்காங்க. ஸோ இன்னும் சோன்மார்க்குக்கு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. சோன்மார்க் போனோன்னா அந்த டனல் இருக்குங்க, நல்லா இருக்குங்க, வேறு லெவலில் புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போது இப்படியே இந்த மலை வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ரோடு நேரோவா. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் கோ ஸ்லோ. எப்படி இருக்கு பாருங்க பள்ளத்தாக்கு. இங்கேருந்து கற்கள் விழுன்னு போட்டிருக்கு பாருங்கள் ஃபேமிலி, பாறைகள். ஸோ எல்லாமே வந்து இப்போ பனியை பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரில. அதுதான் இப்போ இருக்கிற விஷயமே ஃபேமிலி. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேமிலி. அவ்வளோதாங்க, இப்போ தாங்க அந்த லடாக்கான ஃபீலே வருதுங்க. வெயில் அடிக்குது. வியூலாம் வேறு லெவலுங்க. இன்னும் நவம்பரில் வந்துருந்தோன்னு வைங்களேன், இங்கே ஃபுல்லாக பனியாக தான் இருக்கும் ஃபேமிலி. ரோடு வந்து வேறு லெவலுங்க.
பெட்ரோல் வேறு ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது. நான் அப்போவே அவங்க 2-3 பெட்ரோல் பங்க் போகும்போதே பார்த்தேன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. சரி முன்னாடி பெட்ரோல் பங்க் இருக்குமே அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டராக வந்து பெட்ரோல் பங்க் ரைட் சைடில் வந்து ஆறு போகுது. காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆறு செம்ம கிறிஸ்டல் கிளியர் வந்து ப்ளூவாக இருக்குங்க, ப்ளூயிஷாக இருக்குங்க. ஸோ இன்னும் போக போக வந்து கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்கள் மலைங்களுக்கு நடுவில் வந்து செம்ம குளிருதுங்க. இருங்க நான் கிட்ட போயிட்டு அதோட இதை காட்டுறேன். ஸோ ஃபேமிலி நம்ம வந்து கிட்ட வந்துட்டோங்க. இது பார்த்தாலே தெரியுது இது வந்து ஐஸ் கட்டி உருகி ஸோ மேலேருந்து கீழே வருதுன்னு தெரியுது. ஸோ கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை காட்டுறேன் இருங்க. ஸோ ஃபேமிலி கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து தண்ணியை வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். ஸோ தொட்டு பார்க்கலாம் தண்ணியை. அப்பா எங்க லிட்ரலி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குங்க. அப்போ எங்க கை உரையுதுங்க ஃபேமிலி. ஃபுல்லாக வந்து இது ஐஸ் உறைஞ்சி வருதுங்க. எப்படி கை வரைச்சிக்குதுங்க. கொஞ்ச நேரம் இருந்தாலும் இருந்தது அவ்வளோதான் போல. அப்பா உண்மையாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஓட்டுற மாதிரியே இல்லைங்க ஃபேமிலி. எப்படி இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள். அப்பா எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் மலை. அப்பா வேற லெவலுங்க. இல்லை இந்த லாரிங்க தான் போப்பா போப்பா. ரைட்டில் பாருங்க நான் காட்டுறேன். அந்த ஆறு அப்படி போகுது. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் பில்லிங்க, பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் கேன் வந்து மறந்து விட்டு வந்துட்டேங்க. ஃபேமிலி இங்கே வந்து பகல் கொள்ளையாக இருக்குது ஃபேமிலி. ஒரு டீ ஒரு மேகி 250 ரூபா பில் போட்டாங்க ஃபேமிலி. டீ எவ்வளோ இருக்கும் கேட்டிங்க, எவ்வளோ இருக்கும் கேட்டிங்க நினைக்கிறீங்க? டீ 60 ரூபா ஃபேமிலி, மேகி 80 ரூபா. நம்ம வீட்டாண்ட இருக்க நார்மல் மேகியே வந்து பாக்கெட்டே வந்து 15 ரூபா தான். பட் இங்கே வந்து மேகி வந்து 80 ரூபா சொல்கிறாங்க ஒரு மேகி ஃபேமிலி. 250 ரூபா பில் தீட்டிட்டாங்க. ரோடு எப்படி டேஞ்சரஸாக இருக்குது பாருங்களேன். அவன் பாருங்கள் கிளேசியர்ஸ் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். பனி இருக்குங்க ஃபேமிலி. நைட் ஆனால் பனி பெய்யும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குளிர்ச்சியாக இருக்குது. ஒரு 4:30க்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பெட்ரோல் பங்க் இல்லைங்க ஃபேமிலி. பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். பாருங்கள் லேண்ட் ஸ்லைடாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து மண் சரிஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே டிராஃபிக்காக இருக்குது. ரோடு மோசமாக தாங்க இருக்குது. ஏன்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. கார்னரிங்லாம் அடிக்கவே முடியல. ரைட் சைடு பார்த்தா அப்படியே தலை சுற்றுதுங்க. ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இந்த லாரிங்களோட டஸ்ட்டு எப்படி இருக்கு பாருங்களேன். இங்கேயும் லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்கு பாருங்க.
ரோடு நல்லா தாங்க இருக்குது. பட் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கிறதுனால லோடு வந்து கொஞ்சம் மோசமாக கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சு மோசமாக இருக்குங்க, அவ்வளோதான். அதுக்கும் ரைட்டில் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ரைட்டில் எவ்வளோ ஹைட் தெரியுதா உங்களுக்கு? எது காட்டுறதுக்கு நிப்பாட்டேன்னா இதோ காட்டுறேன் பாருங்கள், மேப்பில் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோமா, இப்படி போயிட்டு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். டைரெக்டாக இங்கேருந்து இப்படி போட்டிருக்கலாம் ரோடை. நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்களால இவ்வளோ மேலே வந்து போட்டதே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 2 எவ்வளோ பெஞ்ச் இருக்குது பாருங்கள். நம்ம லடாக் ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பாஸ் வந்திருக்கோம், ஜோஜிலா பாஸ். ஆல்டிடியூட் 11,649. இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது, கடல் மட்டத்துலேருந்து இருக்கிற ஜோஜிலா பாஸுங்க ஃபேமிலி. அங்கே பாருங்கள், அங்கே கிளேசியர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். பெட்ரோலே இல்லை, இப்போ எப்படி போகிறோன்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம். ஃபேமிலி என்ட்ரி போட சொன்னாங்க, என்ட்ரி போட்டாச்சு. இப்போ தான் லடாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் காஷ்மீர்லேருந்து. ठीक है सर. வெல்கம் டு லடாக். எங்க மலைங்கெல்லாம் பார்த்தீங்களா? பெட்ரோல் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ரிசர்வில் இருக்குங்க. ரிசர்வ் மீன்ஸ் ஒரு இன்னொரு 10 கிலோமீட்டர் போனாலே பெரிய விஷயங்க வண்டி. ரோட்டை பாருங்க ஃபேமிலி. இங்கே பாருங்க தண்ணி. ஸோ ஃபேமிலி குளிர், சரியான குளிர் அடிக்குது ஃபேமிலி. மணி வந்து 4:30 தான் ஆகுது. குளிர் அப்படி ஒரு குளிர் அடிக்குது. வண்டி வந்து ரொம்ப தான் ரிசர்வில் போச்சுங்க. ஸோ வந்து இங்கே பெட்ரோல் பங்க் கிடச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி போகாது வண்டி, கண்டிப்பாக போகாது. ஸோ பெட்ரோல் போட்டால் தான் போக முடியும். ஸோ அதனால் எப்படி இருக்குது பாருங்கள் மவுண்டன்ஸ் எல்லாமே. ஃபேமிலி இங்கே வந்து பெட்ரோல் வந்து 100 ரூபாய் 30 பைசா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட இடத்துலலாம் வந்து 94 95, அதிகபட்சம் 96. ராஜஸ்தானில் மட்டும் 104 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் 100 ரூபா பார்க்குறது இங்கே தான் 100 ரூபா பார்க்குறேன். ஸோ ஃபுல் ட்ரை நம்மளோட ஷேராக. ஸோ இவனை வந்து இப்போ போட போகிறோம். ஸோ சரியான கை बोला ना फुल टैंक ड्राई है. ये जो है ना, एक द्रास जो है ना वर्ल्ड में दूसरे नंबर में बन जाती है. कौन सा है? द्रास है क्या ये? घर में सब लोग रहे थे भाई, ये तो पूरे घर भर से बस 5-6 फुट गैस पड़ा है. ஸோ 1637 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கான் ஃபேமிலி. ஸோ அப்புறம் நம்மளோட வண்டி வந்து 12 லிட்டர் தான் நம்மளோட ஃபேமிலி. நம்ம வந்து இப்போ வந்து ட்ராஸில் பெட்ரோல் போட்டோம். வேர்ல்ட்லேயே செகண்ட் கோல்டஸ்ட்டு இடம் சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்க் அண்ணா சொன்னார். ஸோ விலாகில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கேருந்து கார்கில் வந்து ஆஹா இன்னும் அப்படியே தப்பு பண்ணிட்டேன் பார்த்தியா. லைக்கு ஃபோனே டைட் பண்ணலைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதாவது பார்த்தேன். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க, பின்னாடி வண்டி வருது. விழுந்துட போகுதுடா லைக்கே.
இங்கே ஓரமாக நிப்பாட்டி வந்து ஃபோனை டைட் பண்ணிக்கலாம். लूज़ हो गया है फ़ोन का माउंट.